இப்பொழுது நாங்கள் இந்த ஆராதனைக்காக ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுவே, இந்த நாளிலே நடைபெறுகிற இந்த ஆராதனையை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். பாடப்படுகின்ற பாடல்கள் அதே போல தேவ செய்திக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்களோடு இணைந்து கொள்கிறார் ஒவ்வொருவரும் நீ பேசும்படி ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஆராதனையில் நடைபெறும் எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, உதவி செய்யும், வழிநடத்தும். இந்த ஆராதனை அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன். ஆமென். எழுதும் போது ரொம்ப யோசிச்சு எழுதுறேன். The Lord's love doesn't change. அவர் காதல் நம்ம மத்தியில மாறுவதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே இயேசுவே, நீர் பெருகணும். காலங்கள் மாறியும் உம் காதல் மாறவில்லை. நான் உம்மில் கரையணும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே இயேசுவே, நீர் பெருகணும். காலங்கள் மாறியும் காதல் மாறவில்லை. நான் உம்மில் கரையணும். இயேசு நீர் பெருகணும். என் வாழ்வில் மகிமை ஒருவருக்கே. நான் சிறுகணும். என் சுவாசம் இயேசு ஒருவருக்கே. இயேசு நீர் பெருகணும். என் வாழ்வில் மகிமை ஒருவருக்கே. நான் சிறுகணும். என் சுவாசம் இயேசு ஒருவருக்கே. அவர் நாம சொன்னா சுகம் உண்டு, ஜெயம் உண்டு, விடுதலை உண்டு. அதை விட அவர் நாமம் நிரந்தரமானது. சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு என்ற நாமம் ஜெயம் தருமே. இயேசு என்ற நாமம் சுகம் தருமே. இயேசு என்ற நாமம் விடுதலையே. இயேசு என்ற நாமம் நிரந்தரமே. இயேசு என்ற நாமம்
சொல்லலாம், ஆண்டவரே நீங்க பிறகுப்பா. I just want to disappear, Lord. I want to live in you, abide in you, and you abide in me. ரோமர் 4:1-5 வரையான வசனங்கள். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னதை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று பண்ணாமல் கடன் என்றப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ரோமர் 4:13-17 வரையான வசனங்கள். அன்றையும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினியாய் உண்டாகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசத்தை வருமாய் மருத்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவுமாகிய தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். தெய்வ பிரசன்னம், தெய்வ பிரசன்னம், தெய்வ பிரசன்னம், தெய்வ பிரசன்னம் ஏங்குதே, கதறுதே, என்னுள்ளம் துடிக்குதே. ஏங்குதே, கதறுதே, என்னுள்ளம் துடிக்குதே. பிரசனம், பிரசனம், மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம், தெய்வ பிரசனம். பிரசனம், பிரசனம், மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம், தெய்வ பிரசனம். The Bible says the name of the Lord is a strong tower. Righteous run into it and he is safe. கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்கு ஓடி சுகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகமே, சுகமாயிருப்பான் நீதிமான் அதற்குள். பர்வதங்கள் மெழுகு போல் உருகிடும், பிரசன்னத்தால் உருகி போய்விடும். கர்த்தரின் நாமம் பலத்த துருகமே, சுகமாயிருப்பான் நீதிமான்
அதற்குள் பர்வதங்கள் நெடு போல் உருகிடும், பிரசன்னத்தால் உருகி போய்விடும். பிரசன்னத்தால் ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னத்தால் ஜெயித்து முன்னேறுவேன். Can we try? பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம் மாறாத பிரசனம் தெய்வ பிரசனம். பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம் மாறாத பிரசனம் தெய்வ பிரசனம். Amen. உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. Moses prayed for the presence of God. உங்க சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே சொல்லி. We need to carry the presence of God wherever we go. Amen. ஆண்டவரே உங்க கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைச்சது நல்லா இருக்கும் ஆண்டவரே. கர்த்தருடைய கண்களிலே கிருபை தருவாராக. ஆமென். சமூகம் எனக்கு முன்பாக சென்றிடும், இளைப்பாறுதல் சுற்றிலும் தருகிறீர். கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, என்னோடு என்றும் கூடவே வருவதா. சமூகம் எனக்கு முன்பாக சென்றிடும், இளைப்பாறுதல் சுற்றிலும் தருகிறீர். கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, என்னோடு என்றும் கூடவே வருவதா. பிரசன்னத்தால் ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னத்தால் ஜெயித்து முன்னேறுவேன். பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம் மாறாத பிரசனம் தெய்வ பிரசனம். பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம் மாறாத பிரசனம் தெய்வ பிரசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 1-17 வரையான வசனங்கள். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனும் அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படியாகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமி கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்.
இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் நாம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து வாசிக்கும் வேத பகுதியானது யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 17வது வசனம் வரைக்குமான வேத பகுதியாகும். இது நம்மில் அநேகருக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதியாக காணப்படுவதோடு எளிதாக அடையாளம் காணக்கூடிய அதிகாரங்களில் இந்த அதிகாரமும் ஒரு அதிகாரமாக காணப்படுகின்றது. நாம் இயல்பாகவே யோவான் 3:16வது வசனத்துக்கு அதிகமாக ஈர்க்கப்படுகின்றோம். அது வேதாகமத்தில் காணப்படுகின்ற பிரபலமான வசனங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த வார்த்தை கூறுகிறது, ஏனென்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கின்ற அந்த வார்த்தை. இப்போது இந்த பகுதியின் கடைசி பகுதியில் உள்ள காரியங்களை நாம் அதிக நேரம் எடுத்து பேசப் போகின்றோம். ஆனாலும் அங்கேயும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. குறிப்பாக 8வது வசனத்தை பற்றி அதிலுள்ள மிகவும் தனித்துவமான செய்தியை புரிந்து கொள்வதற்காக பெரும்பாலான நேரத்தை செலவிட நான் விரும்புகிறேன். இது இன்றைக்கும் நம் வாழ்க்கைக்கு முக்கியமானதாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த பகுதியை சற்று பார்க்கவும் அதன் பக்கமாக நம்முடைய கவனத்தை திருப்பவும் விரும்புகின்றேன். யோவான் 3:16 நான் மேற்கோள் காட்டிய வசனத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த வசனத்தில் உள்ள செய்தியானது அங்கே அந்த செய்தி அத்தோடு முடிந்து போவது கிடையாது. இயேசு கூறிய அந்த சத்தியத்தின் சம்பூர்ணமானது 17வது வசனத்திலே தான் காணப்படுகின்றது. அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பியதின் நோக்கம் அவருக்காக அல்லது அவருக்கூடாக உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு கிடையாது. மாறாக அவர் மூலமாக இந்த உலகத்தை ரட்சிக்கும்படிக்குத்தான் தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். உண்மையில் 18வது வசனம் இவ்வாறு கூறுகிறது, அதாவது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான் என்றும், விசுவாசியாதவன் தேவனுடைய ஒரே குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் வைக்காமல் போனதால் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டு விட்டான் என்றும் கூறுகிறது. இங்கே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு இல்லை. அவருடைய முதல் வருகையானது எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து மக்களை நியாயம் தீர்த்து அவர்களை புறம்பே தள்ளுவதற்கு கிடையாது. அவர் மக்களை வெளியே அழைத்தார் என்பது உண்மைதான். ஆனாலும் அது நியாய தீர்ப்புக்காக அழைப்பது கிடையாது. அவர் நிச்சயமாகவே தனது காலத்தில் மாய்மாலமாக வாழ்ந்து கொண்டிருந்த மத தலைவர்களை சில கடினமான வார்த்தைகளிலே அவர் கண்டித்தார். ஆனாலும் இயேசுவின் வருகையின் நோக்கம் அவர்களை நியாயம் தீர்ப்பதோ ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதோ கிடையாது. உலகமானது ஏற்கனவே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருப்பதால் இரட்சிப்பானது மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. உலகமானது ஏற்கனவே தேவனுடைய நியாய தீர்ப்பின் கீழ் இருக்கிறது. இந்த உலகமானது நித்திய நியாய தீர்ப்பின் கீழ் இருக்கிறது என்பதுதான் மிகவும் ஆபத்தான ஒரு காரியமாக இருக்கின்றது. எனவே இயேசு நித்திய ஜீவனை கொண்டு வர இந்த உலகத்துக்கு வந்தார். ஏற்கனவே இருக்கும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வரும்படியாக அவர் வந்தார். சிலருக்கு இந்த பிரச்சனையை பற்றி அவ்வளவாய் தெரியாது. இரட்சிப்பின் தேவையை மக்கள் காணவும் கேட்கவும் அவர்களது காதுகளும் கண்களும் திறக்கும்படியாகவும் அந்த பிரச்சனையை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தம்மால் மாத்திரமே இரட்சிப்பை கொடுக்க முடியும் என்றும் தெளிவுபடுத்தி அவர் வந்தார். இயேசு இந்த உலகத்தை ஆக்கினைக்குட்படுத்த வரவில்லை. அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தார். அதுதான் தேவனுடைய இருதயமாக காணப்படுகின்றது. ரட்சிப்பு, முழுமை, சுகம் என்பதுதான் நமக்கான தேவனுடைய இருதயமாக காணப்படுகின்றது. அதிலே விடுதலை கூட இருக்கின்றது. இது பாவ மன்னிப்பு மற்றும் தேவனுடனான ஒப்புரவாகுதல் போன்றவைகளோடு சம்பந்தப்பட்டது. அதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். உலகத்தை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் நம் இருதயத்தின் நிலைப்பாடு அந்த விதமாக இருக்க வேண்டும். நாம் உலகத்தை நியாயம் தீர்க்க தேவையில்லை. உலகம் ஏற்கனவே தேவனுடைய நியாய தீர்ப்பின் கீழ்தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து தவறுகளை குறித்து நாம் அதை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனையே அதுதான். ஆனாலும்
நம்மிடத்திலே தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வு தான் தேவனுக்குள்ளாக வெளிப்படுகின்ற ரட்சிப்பு. இந்த உலகமானது கர்த்தருடைய அன்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அது தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். இந்த காரியத்துக்கு நேராகத்தான் நான் உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்பினேன். இப்போதும் நான் 8வது வசனத்தை மீண்டும் வாசித்து அதிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். மறுபிறப்பு அடைவதை பற்றி நிக்கோதேமு அறிந்து கொள்வதற்கு முன்பாக இயேசு அவனுக்கு இவ்வாறு கூறினார். அது இந்த பகுதியின் முழு மைய கருத்தாக இருக்கின்றது. அவனை பார்த்து கூறுகிறான், காற்று தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகின்றது, நீங்கள் அதன் சத்தத்தை கேட்கிறீர்கள், ஆனால் அது எங்கே இருந்து வருகிறது என்றும் அது எங்கே போகின்றது என்பதை உங்களால் சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் ஆவியால் பிறப்பதும் அப்படிதான் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். எனவே இயேசு இங்கே மறுபிறப்பு அடைவதை பற்றி பேசுகின்றார். நமக்கு சரீர பிரகாரமான ஒரு பிறப்பு இருக்கின்றது போலவே இயேசுவின் விசுவாசம் வைப்பதற்கூடாக, இயேசுவின் மீது நம்பிக்கை விசுவாசத்தை வைப்பதற்கூடாக நமக்கு ஒரு ஆவிக்குரிய பிறப்பும் இருக்கிறது என்பதை குறித்து இயேசு இங்கே பேசுகின்றார். இது கர்த்தருடைய கிரியையாக காணப்படுகின்றது. அது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையாக காணப்படுகின்றது. இது மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று கிடையாது. நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது. நமக்கு ஒரு ஆவிக்குரிய பிறப்பை சரீர பிரகாரமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. ஆனால் நமக்கு சரீர ரீதியான ஒரு பிறந்த நாள் இருந்தது போலவே ஆவிக்குரிய ஒரு பிறந்த நாளும் நமக்கு இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் ஒருமுறை சரீர ரீதியாக பிறந்தது போல நாம் ஆவிக்குரிய ரீதியாகவும் மீண்டும் பிறக்க வேண்டும். திரும்பவும் கூறுகிறேன், இது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையாய் காணப்படுகின்றது. இயேசு கூறும் இந்த விடயத்தில் ஒரு இரகசியம் இருக்கின்றது. அது வரையறையற்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. மறுபிறப்படைவ செய்வது மட்டுமல்லாமல் மறுபிறப்படைந்தவர்களிடையேயும் தேவனுடைய ஆவியானவர் மிகவும் இரகசியமான வழிகளிலே கிரியை செய்து வருகின்றார். காற்றானது தனக்கு விருப்பமான இடத்தில் வீசுகிறது. அதை உங்களால் நிதானிக்க முடியாது, கணிக்க முடியாது. இன்றும் நம்மிடையே பயிற்சி பெற்ற வானிலை நிபுணர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனாலும் அநேக நேரங்களிலே அவர்கள் வானிலையை மிகவும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அவர்களால் ஒரு சில முன்னறிவிப்புகளை கொடுக்க முடியும், ஒரு சில கணிப்புகளை கொடுக்க முடியும், ஒரு சில காரியங்களை சுட்டிக்காட்ட முடியும், ஒரு சில அறிகுறிகளை கூற முடியும். ஆனால் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை முழுமையாக கூற முடியாது. அவைகள் 100க்கு 100 துல்லியமான தகவல்களாக இருப்பதும் கிடையாது. நமக்கு அனைத்து தொழில்நுட்பங்கள் இருந்தாலும், நவீன தொழில்நுட்பங்கள் நமக்கு இருந்தாலும், நமக்கு இன்றும் வானிலை குறித்து சரியாக அறிந்து கொள்ளும் வழிகளை கண்டுபிடித்து கொள்ள முடியாதவர்களாகத்தான் இருக்கின்றோம். மீண்டும் கூறுகிறேன், நமக்கு அறிகுறிகளை காண முடியும், நமக்கு சில யோசனைகள் கிடைக்கும், என்ன நடக்கிறது அல்லது என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்த ஓரளவு அறிந்து கொள்ள முடியலாம். ஆனால் அதை ஒருபோதும் முழுமையாக கணிக்க முடியாது. நிச்சயமாகவே அதை கட்டுப்படுத்தவும் நம்மால் முடியாது. கர்த்தருடைய தன்னிச்சையான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத செயல்பாட்டில் ஒரு அம்சம் இங்கே இருக்கிறது. அதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் பதில் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் திரும்பவும் நான் உங்களுக்கு கூறுகிறேன், இது மனிதனால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல. கர்த்தர் ராஜரீகமானவர். நம்மால் கிரகித்து கொள்ள முடியாத வழிகளிலே அவர் செயலாற்றுகின்றார். நம் சொந்த வாழ்க்கையிலும் கூட இது உண்மையாக காணப்படுகின்றது. மறுபிறப்படைந்தவர்களின் வாழ்க்கையிலும் கிட்டத்தட்ட காற்றை போலதான். கர்த்தர் எப்படி வழிநடத்துவார், எப்படி கிரியை செய்வார், அவர்கள் வாழ்க்கையில என்ன செய்கிறார் என்பதை அவர்களால் கூட ஒருபோதும் கணிக்க முடியாது. நாம் திறந்த மனதுடன், ஏற்றுக்கொள்ளும் திறனுடன், அவர் நம்மை எங்கு வழி நடத்தினாலும், நம் வாழ்க்கையில என்ன செய்தாலும் கீழ்ப்படிதலுடன் இருக்க வேண்டும். எனவே நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். தேவனுடைய தன்னிச்சையான, கணிக்க முடியாத அற்புதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சுவிசேஷமான செயல்பாட்டுக்கு நீங்கள் இடம் கொடுக்கின்றீர்களா? அவரே உங்களுக்கு வழியை காட்டவும், அவரே உங்கள் வாழ்க்கையில் இரகசியமான அபூர்வமான வழிகளிலே கிரியை செய்யவும்,
அவைகள் அவருடைய ராஜ்யத்துடன் அவருடைய விருப்பத்துடனும் அவர் யார் என்பதோடு ஒத்துப்போகின்ற காரியமாய் இருக்கிறது. அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கின்றீர்களா? நம்முடைய வேலை என்னவென்றால் வெறுமனே அந்த திட்டத்துக்கு நம்மை விட்டு கொடுப்பதாகும். அடிபணிவதற்கூடாக, கீழ்ப்படிதலுக்கூடாக அவர் நம் வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலும் நம் இதயங்களிலும் ஒரு புதிய கதை எழுத நாம் இடம் கொடுக்கின்றோம். அதிகாரம் என்ற சொல் எழுத்தாளர் என்ற வார்த்தையுடன் தொடங்குகின்றது என்று எங்கள் போதகர்களில் ஒருவர் இன்னொரு நாள் அங்கே அவர் புஸ்தகத்திலே கூறியிருப்பதை நான் கேட்டிருக்கின்றேன். எனவே நாம் கர்த்தருடைய அதிகாரத்தின் கீழ் நம்மை வைக்கும் போது அவரை நம் வாழ்க்கையின் எழுத்தாளராக இருக்க அனுமதிக்கின்றோம். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையின் கதை எழுத நாம் அனுமதிக்கின்றோம். மறுபுறப்படைவது என்றால் அதுதான். இது பூமியில் நம் வாழ்க்கை முழுவதையும் நித்தியத்திலும் தேவனுக்கு அவர் விரும்பும் விதமாக நம்முடைய கதை எழுத அனுமதிப்பதை குறிக்கின்றது. எனவே தேவனுடைய அதிகாரத்தின் கீழ் வருவது என்பதன் அர்த்தமே இதுதான். கர்த்தருடைய அதிகாரம் என்ன என்று பார்ப்போமானால், அது அவரை நம் விசுவாசத்தின் எழுத்தாளராகவும் முடிப்பவராகவும் பூரணப்படுத்துபவராகவும் இருக்க அனுமதிப்பதை குறிக்கின்றது. கர்த்தர் உங்கள் கதை எழுதட்டும். நாம் எழுதுவதை விட அவர் எழுதும் போது அது ஒரு சிறந்த கதையாக இருக்கும். மேலும் அது நித்திய ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்கும். எனவே நீங்கள் மறுபுறப்படையவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவில் உங்கள் நம்பிக்கை வைத்து உங்கள் வாழ்க்கை அவருக்கு அவருடைய அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரை உங்கள் வாழ்க்கையின் எழுத்தாளராக அனுமதியுங்கள் என்று நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். அப்படி செய்வீர்கள் என்றால் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த செய்தியின் மூலம் உங்கள் இருதயத்தை தொடவும், கண்களை திறக்கவும், இயேசு தேவை என்ற அந்த தேவையை உணரவும், அவர்களை நேசிக்கும் ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை காணவும் உதவ வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். கர்த்தர் இந்த உலகத்தை மிகவும் நேசிக்கிறார். உலகத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களில் இருக்கும் மக்களை கர்த்தர் நேசிக்க அவர் மிகவும் இந்த உலகத்தை நேசித்தார். அவர் தனது இறுதியான தியாகத்தை இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும் செய்தார். இயேசு இந்த பூமிக்கு வந்து நாம் ஒருபோதும் வாழ முடியாத வாழ்க்கையை வாழ்ந்தார். நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார். நாம் ஒருபோதும் செலுத்த முடியாத கிரயத்தை அவர் நமக்காக செலுத்தினார். இதனால் நாம் இரட்சிப்பு என்னும் பரிசை, நித்திய ஜீவன் என்னும் பரிசை பெற்றிருக்கின்றோம். நாம் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்பை, நியாய தீர்ப்பை, அவமானத்தை சுமந்து கொண்டு இருந்தோம். ஆனால் இயேசு இரட்சிப்பை கொண்டு வந்தார். எனவே அவரது ஆவி காற்றை போல நம் மத்தியிலே கிரியை செய்யட்டும். கர்த்தர் தாமே இந்த செய்தி கூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே, நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே. நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே, நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோள் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீரொருவரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோளின் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீரொருவரே. அழைத்தவர் நீரே, அரவணைத்தீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்த்தீரே. அழைத்தவர் நீரே, அரவணைத்தீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்த்தீரே. இயேசுவே. வாழ்க்கை நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் நாம் மறுபடியும் தவறுகிறோம். பலவிதமான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம், புலம்புகிறோம், அழுகிறோம். அறிவுரை சொல்ல அநேகர் வந்தாலும் குரல் கொடுக்க யாரும் வரவில்லை. துணை நிற்பேன் என்று அநேகர் சொன்னாலும் நாம் நடக்கும் பாதையில்
யாரும் கூட வருவதில்லை அவர் ஒருவரை தவிர. நான் தவறும் போது எனக்காய் தவிப்பவன் நீரே, நான் புலம்பும் போது குரல் கொடுப்பவரும் நீரே. நான் தவறும் போது எனக்காய் தவிப்பவன் நீரே, நான் புலம்பும் போது குரல் கொடுப்பவரும் நீரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோளின் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீரொருவரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோளின் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீரொருவரே. அழைத்தவர் நீரே, அரவணைத்தீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்த்தீரே. அழைத்தவர் நீரே, அரவணைத்தீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்த்தீரே. இயேசுவே. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் ஒருபோதும் மனம் மாறுவதில்லை. உலகம் சொல்லுவதை நாம் நம்ப மாட்டோம், நம்மை அழைத்தவர் சொல்லுவதை நம்புவோம். மருத்துவர் சொல்லுவதை நாம் நம்ப மாட்டோம், நம்மை படைத்தவர் சொல்லுவதை நம்புவோம். கடும் புயல் அடித்தாலும் சரி, நடுக்கடலில் நாம் தனியாக நின்றாலும் சரி, கரம் பிடித்தவர் நிச்சயமாகவே நம்மை கரை சேர்ப்பார். அழைத்தவர் நீரே, அரவணைத்தீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்த்தீரே. அழைத்தவர் நீரே, அரவணைத்தீரே, கரம் பிடித்தீரே. அன்பான ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான ஆராதனைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு பேசியமைக்கினால் நன்றி சுவாமி. உம்முடைய வார்த்தை கேட்ட நாங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தையின்படி நடக்க ஒவ்வொரு நாளும் உதவி செய்யும்படியாக சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே விசேஷமாக நாங்கள் இன்னும் உம்மில் அன்பு கூற ஆண்டவரே உம்மோடு செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே தேவ செய்தியை கொண்டு வந்த உம்முடைய ஊழியரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தங்குவதாக.